ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம பர்சனல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். பல நேரங்களில் இன்றைக்கி உலகம் முழுவதுமே மசாஜ் பார்லர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மசாஜ் பார்லர்கள் அதிகரிக்க உபத்தொழிலாக பாலியல் தொழிலும் அதிகரிச்சிட்ருக்கு. எல்லா மசாஜ் பார்லர்களும் பாலியல் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் நிறைய மசாஜ் பார்லர்களில் பாலியல் பிரச்சனைகள், சுய இன்பமாவது பண்ணி விட்றாங்க ஆண்களுக்கு, அல்லது முழுமையான செக்ஸ்லையும் ஈடுபடுற மாதிரி உலகம் முழுவதுமே இந்த கல்ச்சர் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பாலியல் தொழில் என்பது ஒரு புதுமையான ஒரு வடிவத்தில் வந்துக்கிட்டு இருக்கு இப்போது. ஸோ இதில் நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் இதில் மாட்டிக்கிட்டு திரும்ப ஒரு குற்ற உணர்வோட பதட்டத்தோடு வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். இதை பற்றிய ஒரு அவேர்னஸை நம்ம கொண்டு வரதுக்காக இன்றைக்கி சில விஷயங்களை பார்ப்போம். நம்மளுடைய பர்சனல் ஹெல்த் எப்படி நம்ம பார்க்குறது, செக்ஷுவல் அவேர்னஸ், பாலியல் பிரச்சனைகள், பாலியல் நோய்கள், இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பர்சனல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஹைஜீன் ரொம்ப முக்கியம். கைகளை அப்பப்போ வாஷ் பண்ணணும், கை குலுக்கிறத குறைக்கணும் அப்படின்னு உலகம் முழுவதுமே இன்றைக்கி சொல்லிகிட்ருக்காங்க. எபோலா வைரஸ் போன்ற விஷயங்கள் வரும்போது கை குலுக்கிறத குறைக்கணும், வாஷ் பண்ணணும் கையை. ரொம்ப பல்வேறு நோய்களை இதன் மூலம் தவிர்க்க முடியும். உணவு ஒரு பேலன்ஸ்டான உணவு சாப்பிடணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். இது பர்சனல் ஹெல்த்துக்கு முக்கியம். பெண்களுக்கும் ஆகட்டும். பெண்களுக்கெல்லாம் எக்ஸசைஸ்ன்றதே பொதுவாக இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் எக்ஸசைஸ் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதே போல் ஒவ்வொரு பெண்ணும் மார்பகங்களை பரிசோதிப்பதற்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆணுக்கும் விந்துப்பைகள், விரைப்பைகளை பரிசோதிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் பெண்ணுறுப்பு பற்றி பெண்கள் தெரிந்திருக்கணும், ஆணுறுப்பை பற்றி ஆண்கள் தெரிந்திருக்கணும். என்னென்ன டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க நோய்களை தவிர, பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேப்ஸ்மியர், அதே மாதிரி பெண்ணுறுப்பை மருத்துவர்கள் என்னென்ன எக்ஸாம் பண்ணுவாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். மார்பகங்கள் பொறுத்த வரைக்கும் மார்பகங்களை பரிசோதிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒவ்வொரு பெண்ணும் அவங்க மார்பகங்களை கண்ணாடியில் பார்த்து நார்மலாக எப்படி இருக்குது, அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் உடனடியாக மருத்துவர் அணுகி போதுமான டெஸ்ட்டுகள் பண்ணிக்கணும். மார்பகம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ணாடியில் முன்னால் நின்றுக்கணும். இன்னும் உட்காந்துக்கலாம் அல்லது நின்றுக்கலாம். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. மேலும் கீழுமாக நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக மார்பகங்களை பரிசோதிக்கணும். மேலும் கீழுமாக மார்பகங்களை எல்லா குவாட்ரண்ட்லேயும் பரிசோதிக்க வேண்டும். அடுத்து சர்க்குலர் மோஷனில் மார்பகங்களை பரிசோதிக்கணும். இன்னொன்று ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் நடுவில் நிப்பில் இருந்து எல்லா பக்கத்துக்கும் கொண்டு போகணும். படங்களில் பார்க்குறீங்க. இப்போ எங்கேயாவது ஒரு கட்டி போல் தென்பட்டாலோ ஏதாவது வித்தியாசமாக தென்பட்டாலோ அது மார்பக புற்றுநோயாக இருக்கான்னு பரிசோதித்து அறிய வேண்டும். ஸோ ஒரு பெண் படுத்துக்கொண்டு மார்பகங்களை பரிசோதிக்கலாம், நின்று கொண்டு செக் பண்ணலாம், வித்தியாசங்கள் ஏதாவது தெரியுதான்னு கைகளை 2 பக்கம் வைத்து கொண்டு செக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது மார்பகங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் எளிமையாக கண்டறிய முடியும். அதே மாதிரி ஆண்கள் விந்துப்பையை பரிசோதிக்க செய்ய வேண்டும். விந்துப்பைகளை தொட்டு அதில் ஏதாவது கரடு முரடாக தெரியுதா, இல்லை வேறு கட்டிகள் தெரியுதா, தோலில் ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, அப்படி இந்த விஷயங்களை ஆண்கள் பரிசோதிக்க முடியும். இந்த விந்துப்பைகளை எப்படி பரிசோதிக்கிறாங்கன்றத படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. நாம் பலமுறை இந்த நிகழ்ச்சியில் காட்டியிருக்கோம். இருந்தாலும் புதிய இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. விந்துப்பைகளை எப்படி பரிசோதிக்க வேண்டும்
அப்படின்னு ஆண்கள் தெரிந்திருக்கணும். ஏன்னா விந்து பைகளை நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்கூல் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சொல்லித்தரணும். ஏன் அப்படின்னா, விந்து பைகளை ஏன் பரிசோதிக்க சொல்லித்தரணும்? இந்த விந்து பையில் வரக்கூடிய புற்றுநோய் இளைஞர்களை தான் அதிகமாக தாக்கும். 20 வயதிலிருந்து 30 வயது உள்ள இளைஞர்களுக்கு தான் விந்து பை புற்றுநோய் அதிகமாக வரும். அதனால் இந்த வயதினர் கண்டிப்பாக விந்து பைகளை பரிசோதிக்க அவங்களுக்கு முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, பாலியல் நோய்களை பற்றி இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பால்வினை நோய்கள்னால் என்னென்ன வரும்? பாக்டீரியானால் வரலாம், வைரஸ்னால் வரலாம், மற்ற தொற்று கிருமிகளால் வரலாம். பாக்டீரியாவில் வர்றது கிளாமைடியா, கொனோரியா, சிஃபிலிஸ் போன்ற நோய்கள்லாம் பாக்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம், பாக்டீரியா வகை. வைரஸ்னால் வர்றது ஹெச்ஐவி சொல்கிறோம், ஹெப்படைட்டிஸ் பி, ஜெனிட்டல் வார்ட்டு, ஹெர்பிஸ் நோய். ஹெர்பிஸ் ரொம்ப பேருக்கு நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி மற்ற தொற்று நோய்கள்னால் தான் ஸ்கேபிஸ் போன்ற நோய்கள் பார்க்குறோம். கிளாமைடியான்றது ரொம்ப ரொம்ப ஒரு ரகசியமான நோய், ரொம்ப தெரியாது. இப்போ பெரிய அளவுக்கு பல நேரங்களில் ஒன்றுமே சிம்டம் வெளியே தெரியாது. சில நேரங்களில் கிளியரான வெள்ளை நிற திரவம் வந்துக்கிட்டு இருக்கும், ஆணுறுப்புலேருந்து மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இது தொடர்ந்து இருந்ததுன்னா பால்வினை நோய்களை உண்டு பண்ணலாம், குழந்தையின்மையை உண்டு பண்ணலாம், அடிவயிற்றில் பல்வேறு கிருமி தொற்றுக்களை உண்டு பண்ணலாம். கோனோரியா அப்படின்ற நோய் இன்னும் கொஞ்சம் திக்காக வெள்ளையாக சீல் போல் வரும். எரிச்சல் இருக்கும், ஆணுறுப்பில் முனையில் எரிச்சல் இருக்கும். யூரின் நிறைய முறை வரும், எரிச்சலோடு வரும். அதே போல் இதுவும் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அடிவயிற்றில் கிருமி தொற்று, குழந்தையின்மை. கொனோரியாவை யாராவது இந்த கிருமிகளை தொட்டு கண்ணில் வச்சாங்கன்னா கண்ணில் இந்த நோய் கண்ணை குருடாக்கலாம். அதே மாதிரி பாக்டீரியல் விசி நோய் அப்படின்னு எடுத்தால் சிஃபிலிஸ் ஒரு நோய். ஒரு காலத்தில் சிஃபிலிஸ் நோய் உலகம் முழுவதுமே மிக மிக பரவலாக இருந்த ஒரு நோய். நீங்கள் சிஃபிலிஸை தெரிஞ்சால் உங்களுக்கு மருத்துவம் தெரிந்த மெடிசின், இஃப் யூ நோ சிஃபிலிஸ் யூ நோ மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சிஃபிலிஸ் உலகம் முழுவதுமே பரவி இருந்த ஒரு நோய். இது ஆணுறுப்பில் வரும், பெண்ணுறுப்பில் வரும், வாய்களில் வரலாம், ஆசன வாயில் வரலாம், பல இடத்துல வரலாம். பிரைமரி இது தானாகவே மறைஞ்சிரும். நான் செக்ஸ் பண்ணி 9 நாட்கள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளே வரும், தானாகவே மறைஞ்சிரும். மறைஞ்சிட்டு செகண்டரி சிஃபிலிஸ்னு வரும். செகண்டரி சிஃபிலிஸ் பாடி ஃபுல்லாகவே அங்கே ஒரு அலர்ஜி மாதிரி ரேஷஸ் வரும். மூன்றாவது அதுவும் தானாகவே மறைஞ்சிரும். அதை தாண்டி மூன்றாவது டெர்ஷரி சிஃபிலிஸ்னு வர்றது ரொம்ப ஆபத்து. அது மூளையில் வரலாம், ஹார்ட்டில் வரலாம், பல்வேறு இடங்களில் வரலாம், ஆபத்தானது. இப்போ பிரைமரி சிஃபிலிஸ் அப்படின்றது ஆணுறுப்பில் ஒரு இடத்துல ஒரு புண்ணாக வரும், ரப்பரியாக இருக்கும், ரப்பரை தொடுற மாதிரி ஒரு சென்சேஷன் அங்கே இருக்கும்.
செகண்டரி சிஃபிலிஸ் அப்படின்றது நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். உடல் முழுவதும் வந்து படப்படையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆபத்தான விஷயந்தான். ஏன்னா இது தொடுறவங்களுக்கு இந்த வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைமரி சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புண் வந்து ஒரு வலி இல்லாத புண்ணாக இருக்கும். அது தானாகவே மறைஞ்சிடும். நிறைய பேர் சந்தோஷமாயிடுவாங்க நமக்கு நோய் குணமாயிடுச்சுன்னு. இல்லை கடையில் போய் 2 மாத்திரை வாங்கி போடுவாங்க. இதுக்கும் அந்த நோய்க்கும் சம்மந்தம் இல்லை, தானாகவே இது குணமான மாதிரி தெரியும், சரியாயிடுச்சுன்னு நினச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் செகண்டரி சிஃபிலிஸ் இது போல் வரும், உடல் முழுவதும் தடிமனாக வரும். இது வந்து பரவக்கூடிய தன்மை உடையது. இதுவும் தானாகவே மறையக்கூடிய ஒரு இது மறைந்து டெர்ஷரி சிஃபிலிஸ். ஒரு கால் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் கரூர்லேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் ஒன்று பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க. சரி. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லை. ஆனால் டேட் மட்டும் தள்ளி போச்சு. ப்ரெக்னென்ட் ஆனாங்க, அதில் என்னாச்சு? கர்ப்பம் ஆகி டெலிவரி ஆச்சா இல்லையா? இல்லை சார், டெலிவரி அதாவது 45 days ஆனது. 45 days 50 days ஆனது. சரி. அது போய் கலைஞ்சிடுச்சு. அது ஒரு மாத்திரை டேப்லெட் கொடுத்தாங்க. சரிங்க. டேப்லெட் கொடுத்து சாப்பிட்டு அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருச்சு வெளியே. இப்போது சிறுநீர் டெஸ்ட் பண்ணி அது கர்ப்பம்னு சொன்னாங்களா? ஸ்கேன் பண்ணி கர்ப்பம்னு சொன்னாங்களா? அதான் இல்லை, நான் அந்த இது கார்டில் செக்அப் பண்ணி கன்சீவ் ஆயிருந்தாங்க சார். சரிங்க, ஓகே. அதுக்கப்புறம் டாக்டர் போனப்போ வந்து ஃபுல்லாக முக்கால்வாசி கரு கலைஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு டேப்லெட் தந்தாங்க. சரிங்க. டேப்லெட் வந்து அதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. சரி. அதுக்கப்புறம் கன்சீவாக அதுக்கப்புறம் மறுபடியும் சரி அந்த ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு வயிற்று க்ளீனாக நல்லா ஒன்றும் சுத்தமாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. சரிங்க. இப்போ ஒரு 3 மாதம் இர்ரெகுலர் பீரியடாக இருந்துச்சு. சரி. பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா கருமுட்டை உண்டாகலை. சரி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டேப்லெட் கொடுத்தா மறுபடியும் 1 week கழிச்சு 2 டைம் 3 times போனது. சரி. கரு உண்டாகலவே இல்லை அப்படின்னாங்க. அது என்ன ப்ராப்ளம் தெரியல சார். அதுவும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த விந்து வந்தோடனே உடனே சின்னதாகிடுது. சரிங்க. விந்து வெளியேன பிறகு ஆணுறுப்பு சின்னதாகிறது நார்மலுங்க. ஓகே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் விந்து டெஸ்ட் எடுத்துக்கோங்க முதல்ல. 39 million இருக்குது சார். சரிங்க. அடுத்து உங்கள் மனைவிக்கு வந்து மறுபடியும் முதல்லேருந்து செக்அப் பண்ணுங்கள். ஹார்மோன் எப்படி இருக்குது, தைராய்டு போன்ற ஹார்மோன்கள் ஏதாவது குறைபாடு? தைராய்டு அதை செக்அப் பண்ணியாச்சு. தைராய்டுலாம் செக்அப் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கா, வேறு பிரச்சனைகள் இருக்கான்றதெல்லாம் பார்த்து ஓகே அவங்களுக்கு கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க, வளர்ந்து வெடிக்கிறதுக்கு. சில நேரம் அதில் சரியாக வரலைன்னா நீங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம் இன்னொரு டாக்டர்கிட்ட. இந்த மாதிரி இந்த மருந்துகள் இந்த மாதிரி கொடுக்கறது கரெக்டாக இல்லை வேறு மருந்துகள் கொடுக்கணுமா? ஒரு பெரிய ஃபர்டிலிட்டி சென்டர் மாதிரி போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எளிமையான ஆலோசனை ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அனுபவத்திலேருந்து எளிமையாக இதை உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த முறைகளில் நீங்கள் கருத்தரிக்கலைன்னா அடுத்த ஐயுஐ போன்ற முறைகளும் நீங்கள் அடுத்த லெவலில் போகணும். சரி, இப்போ நம்ம பால்வினை நோய்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். சிஃபிலிஸ்க்கு அடுத்து ஸ்கேபிஸ்ன்னு சொல்லி இது வந்து ஆணுறுப்பில் வரும்போது ஒரு விசேஷமான முறையில் இருக்கும். பார்க்குறீங்க, சிவப்பாக இந்த ஸ்கேபிஸ் வரும். குழந்தைகளுக்கு பின்பக்கம் வரலாம், ஆண்களுக்கும் வரலாம். அதே மாதிரி பெயின்கள் வந்து ஆணுறுப்பை சுற்றி முடிகளில் வரலாம். இதுவும் ஒரு வினோதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து வைரல் வார்ட்டு வரலாம். இது வந்து காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். வைரல் வார்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஜெனிட்டல் வார்ட் வந்து காமன். அடுத்து ஹெர்பிஸ் வந்து சின்ன சின்ன கொப்பளங்களாக வந்து வெடித்து அது புண்ணாகி வரும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், சிங்கப்பூர்லேருந்து ராஜன் பேசுகிறேன் சார். ராஜன், சொல்லுங்கள் சார். திடீர்னு ஆண்மை குறைவாயிடுச்சு சார். எவ்வளோ நாளாக எப்படி இருக்குங்க? இப்போ ஒரு மாதமாக இருக்குது சார். சரி. முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இதாச்சு சார். அப்புறம் ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்டோம், நல்லா இருந்தது 10 வருஷமா. சரி. இப்போ இந்த ஒரு மாதமா ரொம்ப இதாகிடுச்சு சார். ஆண்மை குறைவு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஆண்மை குறைவாயிடுச்சு சார்.
சரி. அதான் ஃபீஸ் பிளட் எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு. அதாவதுங்க முதல்ல பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. ஆண்மை குறைவு அப்படின்னு பார்த்தோன்னா, சரிங்க சார். இரத்த நாளங்களில் பாதிக்கப்படுவது ரொம்ப ரொம்ப காமன். வயதானவர்களுக்கு இரத்த நாளங்களில் கொழுப்பு வந்து அடைச்சிக்கிட்டு அதனால வரலாம். சரி. அந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல இதை சில டெஸ்ட்டுகள் மூலமாக கண்டறிந்து சரி பண்ணணும். சரிங்க. இரண்டாவது ஹார்மோன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சில நேரங்களில் புரோலாக்டின்ற ஹார்மோன் அதிகமாக இருக்கலாம், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்கலாம். அடுத்து வந்து நரம்புகளில் ஏதாவது பாதிப்பு, உயரத்துலேருந்து விழுகிறது, வேறு நரம்புகளில் வர வியாதிகள், இது மாதிரி பல மருந்துகள், நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகள் வந்து பல நேரங்களில் ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். இப்படி பல காரணங்களால் ஆண்மை குறைவு வரலாம். இது என்ன காரணங்கள் என்று கண்டறிகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னும் கூட பெரும்பாலான மக்களிடையே வந்து இந்த டெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு தேவையில்லாததுன்னு நினைக்கிறாங்க. போய் கடையில் போய் ஒரு செக்ஸுக்கு ஒரு மாத்திரை கொடுனா கொடுக்க போகிறாங்க, நம்ம வாங்கி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது தவறு. உங்களுக்கு ஆண்மை குறைவு வந்ததுன்னா நிச்சயமாக ஒரு 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 முழுமையான டெஸ்ட் எடுத்துக்கிட்டு முழுமையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப 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 அவசியம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் என் பேர் சுனில்குமார் சார். சுனில், சொல்லுங்கள் சார். திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். அதாவது ஒய்ஃபு வந்து டேட் தள்ளி போகுது. சரி கன்சீவ் ஆல்ரெடி டாக்டர் போய் செக் பண்ணி பார்த்தப்போ கருமுட்டை உண்டாகலன்னு சொன்னாங்க. சரிங்க. பட் ஆனால் விந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தான் வருது. சரி தான் வருது, அதுக்கப்புறம் வர்றதில்ல. ஆனால் ஒன் டைம் தான் செய்ய முடியும், அதுக்கப்புறம் செய்ய முடியல. சரி. அது வந்து 3 days 4 days கழிச்சு தான் வந்து அடுத்த இது வச்சுக்க முடியுது தொடர்பு. சரி. அது வந்து ஒரு நாள் விட்டு வச்சுக்க முடியல. நான் தான் சார் கேட்கலான்ட்டு பண்ணேன். நீங்கள் செக்ஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்கலாம் சார். ஒன்று, அதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் நீங்கள் மருத்துவர் அணுகுங்க. ஒன்று நீங்களே உங்கள் உணர்வுகளை அதிகப்படுத்தலாம், இல்லை அப்படின்னா மருத்துவர்கள்ட்ட மருந்து வாங்கி அதை சரி பண்ணிக்கலாம். சார் இந்த இது மாத்திரை சொல்கிறாங்களே சார், அதாவது ஆடு கொடுக்குறாங்கல்ல கேப்சூல்ஸ். சரிங்க. அது எப்படி சார்? அது பொதுவாக நீங்கள் கடைகளில் போய் மருந்து வாங்குறதோ இந்த மாதிரி வாங்குறதோ சரியில்லை. உங்கள் மருத்துவர் அணுகி முதல்ல அவர் பரிசோதனை பண்ணி மருந்து கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். என்ன காரணம் என்று அறியாமல் நீங்கள் மருந்து சாப்பிடும்போது அதில் பிரச்சனைகள் உண்டு. சொல்லுங்கள். சரி, செக் பண்ணி பார்த்தேன், விந்தனை செக் பண்ணி பார்த்தேன். சரி. அதை பார்த்தீங்கன்னா 39 million இருக்கு. நல்லா தான் இருக்குது, நார்மல் தான். ஓகே, அதான் கேட்டேன். வந்து கம்மியாக வருது விந்து, அந்த இதே இல்லை. 39 million per ml அல்லது பெர் எஜாக்குலேட்ன்றது நார்மல். ஓகே சார். நீங்கள் பயப்படவே வேண்டாம், நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ உங்கள் மனைவிக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு டாக்டர்கள் செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கான பிரச்சனைகளை சரி பண்ணிட்டாங்கன்னா ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கருத்தரிக்க முடியும். அப்படி கருத்தரிக்கலைன்னா IUI போன்ற முறைகளுக்கு நீங்கள் போங்க. இப்போது ஹெர்பிஸ் இது வந்து தனியாக ஒன்று மட்டும் வர்றதில்ல, ஒரு கிளஸ்டராக யூஸ்வலாக வரும். வந்து வெடித்து புண்ணாகி ஆறும். இது வந்து வருடத்திற்கு 3-4 முறைகள் வரலாம். அந்த படத்தில் பார்க்குறீங்க, சின்ன சின்ன ஹெர்பிஸ் புண்கள் வந்து படத்தில் பார்க்குறீங்க. புண்களாக வந்து வெடித்து வெளியே வரலாம்.
ஆண்களுக்கும் இது பெண் உறுப்பில் ஹெர்பிஸ் வெடித்து வர்றதை பார்க்குறீங்க. இது ஆண் உறுப்பில் ஹெர்பிஸ். இது வந்து யூஸ்வலாக வந்து ஹெர்பிஸ் டைப் 2 வைரஸ்னால் வருது. அடுத்து வந்து பால்வினை நோய்களில் முக்கியமான நோய் வந்து HIV தான். செமன், பிளட்டு, வெஜைனல் ஃப்ளூயிடு மூலமாக வருது. இது ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃப்ளூ நோய் மாதிரி வரும். ஒரு ஃபீவர், ஃபெட்டிக்கு, தலைவலி, லிம்ஃப் நோட் ஸ்வெல்லிங் மாதிரி வரும். ஆரம்பத்தில் ரொம்ப ஒன்றும் தெரியாது, பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழித்து HIV வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். வணக்கங்க சார். எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க சார். சரிங்க. முதல் குழந்தை பொண்ணுங்க, 8 வயசாச்சு. 2வது பையனுங்க, 4 வயசாச்சு. சரிங்க. ஆனால் ஃபேமிலி பிளானிங் பண்ணலைங்க. சரி. மற்றபடி காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறக்கும் இது இல்லை. காப்பர் டீ போட்டோம், அது எடுத்துட்டேங்க. இப்போ எந்த மாதிரி இதாக இருந்தால் சேஃபாக இருக்குங்க? வாய்வழி மாத்திரைகள் யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் வாய்வழி மாத்திரைகள் யூஸ் பண்ணால் உடம்பு வந்துடுதுங்க சார். எதுவும் வராதுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஃபெமிலோன் போன்ற மாத்திரைகள் கடைகளில் கிடைக்குது. ரொம்ப லோ டோஸ் மாத்திரைங்க, உங்களுக்கு உடம்புக்கு நல்லது தான் அது. இந்த வாய்வழி மாத்திரைகள் ரொம்ப லோ டோஸ் இருக்கும், எந்த தொந்தரவும் இருக்காது. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த முறையுமே யூஸ் பண்ணாமல் செக்ஸ் பண்ணிக்கிட்டு கர்ப்பமாகி அப்புறம் கருக்கலைக்கிறதுன்றது அது உடம்பை ரொம்ப பலகீனமாக்கும். சரிங்க. எனக்கு இந்த மைக்ரைன் தலைவலி ப்ராப்ளம் வேறு இருக்குங்க சார். சரி. அதனால அந்த மாத்திரையில எடுத்துக்கலாங்களா? பொதுவாக மாத்திரை எடுங்க. அதனால் மைக்ரைன் அதிகமாகிற மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் மாத்திரையை விட்டுட்டு வேறு முறைகளுக்கு போகலாம். சில நேரம் மைக்ரைன் கூட இந்த மருந்துகளால் குறையலாம், சில நேரம் அதிகரிக்கலாம், சில நேரம் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம். மாத்திரைகள் வந்து ஒன்று நல்ல உபயோகமான முறைங்க. காண்டோம் யூஸ் பண்ணுறத விட சிறப்பான முறை மாத்திரை, எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ 4 வயது ஆகுது, 4 வயசாச்சு. அதான் 4 வயது ஆகுதுன்றீங்க. அதனால் கண்டிப்பாக வாய்வழி மாத்திரைகள் யூஸ் பண்ணலாம். நன்றிங்க. சரி, அடுத்து வந்து பால்வினை நோய்களில் வந்து ஜாண்டிஸ் வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து ஒரு முக்கியமான, இது வந்து பல முறைகளில் வருது. ஷேவ் பண்ணும்போது பிளேடை நீங்கள் நண்பர்களுக்குள்ளே பரிமாறுறது, செக்ஸ் பண்ணுறதுனால, இந்த பச்சை குத்துறதுனால, இந்த மாதிரி பல முறைகளில் வந்து இந்த கிருமிகள் பரவலாம். அதனால் ஷேவிங் பிளேடெல்லாம் மாற்றிக்காதீங்க. பச்சை குத்துறது, ஒருத்தர் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு நீடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எப்படி பால்வினை நோய்களை தவிர்ப்பது? ஒன்று வந்து எப்போதும் செக்ஸ் பண்ணும்போது காண்டம் யூஸ் பண்ணுங்கள். மனைவியை தவிர யார் கூட பண்ணாலும் மனைவி கூட மட்டும் செக்ஸ் பண்ணுங்கள். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் கரூர்லேருந்து பேசுகிறேன் சார். முருகேசன் சார். முருகேசன், சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து டைவர்ஸ் ஆகிருக்குங்க சார். சரிங்க. செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார். கண்டிப்பாக பண்ணுங்கள். அதில் வந்து சார் இப்போ எனக்கு வந்து குழந்தை வந்து இருக்கணுங்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் சார். சரி. அது வந்து நான் போய் டெஸ்ட் பண்ணேன் சார். அதில் வந்து விந்தணுக்கள் எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு முன்னாடியே எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இங்கிலீஷ் மெடிசனுக்கு போனேன். சரி. அது வந்து பார்த்தேன், ஒன்றும் மறுபடியும் டெஸ்ட் பண்ணேன். அதில் வந்து இந்த விந்தணுக்கள் வந்து எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியே இல்லை. மாத்திரைகளில் விந்தணுக்கள் அதிகமாகணும்னு உங்களுக்கு யார் சொன்னது? பெரிய அளவுக்கு அதிகமாகாது. அதுக்கு தான் சார் நான் டெஸ்ட் கேட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணேன். அதாவது விந்தணுக்கள் வந்துங்க, சரிங்க சார், ஒரு 10 மில்லியனுக்கு மேலே இருந்தால் IUI போன்ற முறைகளை பண்ணலாம். கல்யாணம் பண்ணிவிட்டு முதல்ல செக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ மில்லியன் இருந்தால் கூட நீங்கள் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. கருத்தரிக்கல 1 வருடம் அப்படின்னா IUI போன்ற முறைகள் பண்ணலாம். 10 மில்லியனுக்கு மேலே இருந்தால். ஓகே சார். 5லேருந்து 10 மில்லியன் இருந்தால் IVF டெஸ்ட் டியூப் பேபி போல் பண்ணலாம். 5 மில்லியனுக்கு கீழே இருந்தால் ICSI போன்ற முறைகளுக்கு போங்க. மொத்தம் வந்து விந்தணுக்கள் இருந்தாலே வந்து அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்ம குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சார். நம்ம விந்தணுக்கள்லாம் இருக்குதுங்க சார். கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
திருமணம் வந்து நம்ம வந்து இப்ப என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணலாம் சார்? அதுக்கு என்ன மெடிசன் சாப்பிடலாமா இல்ல சித்த மருத்துவத்துக்கு போலாமா? அது என்னன்னு கேக்குறேன் சார். மெடிசின் சாப்பிட்றதுனால எதுவும் சரியாகாதுங்க. முதல்ல சித்த மருத்துவத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முதல்ல நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. அதாவது சித்த மருத்துவத்தில் விந்தணுக்களையே பார்த்துருக்க முடியாது. விந்தணுக்களை பார்க்குறதுக்கு நீங்கள் விந்து திரவத்தை பார்த்துருப்பீங்க, விந்து அணுக்களை யாரும் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா மைக்ரோஸ்கோப் வேணும். மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சே 380 வருடங்கள் தான் ஆகுது. அதனால் சித்தர்கள் செத்து இறந்து போய் 1000 2000 வருடங்கள் ஆகுது. அதனால் முதல்ல வந்து ஈவன் எந்த மருந்தும் இதை சரி பண்ணாது. முக்கியமாக ஏதாவது ஹார்மோன்களில் மாற்றங்கள் இருக்கான்னு பாருங்கள். சில நேரங்களில் காரணங்கள் சரியாக இருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த காரணங்களை சரி செய்கிறதன் மூலமாக விந்தணுக்களை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இருக்கிற விந்தை வச்சு உங்கள் மனைவியை கருத்தரிக்க வைக்கணும். அதுதான் சரியான முறை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. சரி, இப்போது பல்வேறு முறைகளில் நம்ம வந்து பால்வினை நோய்களை தடுக்க முடியும். ரெகுலராக செக் பண்ணிக்கங்க. காண்டம் எப்போதும் யூஸ் பண்ணுங்கள். நாக்கில் நீங்கள் பெண்ணுறுப்பை தூண்டுறீங்க இல்லை நாக்கு வச்சு செக்ஸ் பண்ணுறீங்கன்னா நாக்குக்கு போடக்கூடிய உரைகள் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் இன்னும் பல்வேறு தனிப்பட்ட பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தணும். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ 7305577888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.